வணக்கம் நண்பா. தேர்வுக்கு தயாராகுபவர்கள். இன்று நாம் முந்தைய ஆண்டுகளின் வினாத்தாள்கள், அவற்றின் கேள்விகள், தெளிவான விளக்கங்கள் மற்றும் சரியான பதில்களை பார்க்கப் போகிறோம். இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போது நாம் வீடியோவுக்குள் செல்லலாம். செல்லும் சிறப்பாற்றம் எது? ஏ. கடகரேகை. பி. மகரரேகை. சி. புவிநடுக்கோடு. டி. துருவ வட்டம். விளக்கம்: மகரரேகை இந்தியாவின் 8 மாநிலங்களை கடந்து செல்கிறது. இது இந்தியாவை வட இந்தியா, தென் இந்தியா என பிரிக்கிறது. 2. விஜயநகர பேரரசிற்கு வந்த இத்தாலிய பயணி. ஏ. மார்கோ போலோ. பி. நிக்கோலோ கோண்டி. சி. டோமிங்கோ. டி. பாகியான். விளக்கம்: நிக்கோலோ கோண்டி 1420 விஜயநகரம் வந்தார். அவர் அந்நாட்டின் செழிப்பு, சந்தைகள், கோவில்கள் குறித்து பதிவுகள் செய்தார். 6. புவியில் காணப்படும் நீரில் நீரானது கடல்களிலும் பெருங்கடல்களிலும் காணப்படுகிறது. ஏ. 50%. பி. 75%. சி. 97%. டி. 60%. விளக்கம்: உலகின் நீரில் 97% கடல் நீர். குடிநீர் ஃப்ரெஷ் வாட்டர் சுமார் 2.5% மட்டுமே. 7. மஞ்சள் காமாலையால் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் பாதிக்கப்படும் உறுப்பு எது? ஏ. கல்லீரல். பி. நுரையீரல். சி. சிறுநீரகம். டி. மூளை. விளக்கம்: ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் கல்லீரலை பாதிக்கிறது. தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடியது. 11. இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார்? ஏ. சட்டப்பிரிவு 21. பி. சட்டப்பிரிவு 45. சி. சட்டப்பிரிவு 32. டி. சட்டப்பிரிவு 35. விளக்கம்: சட்டப்பிரிவு 32 அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் இதை அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என்றார். 12. முட்டைகள் அழுகும் போது வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகின்றது. ஏ. ஆக்சிஜன். பி. ஹைட்ரஜன் சல்பைடு. சி. கார்பன் டை ஆக்சைடு. டி. சல்பர் டை ஆக்சைடு. விளக்கம்: அழுகும் முட்டையில் ஹைட்ரஜன் சல்பைடு ஏஜேஸ் உருவாகிறது. இதனால் கெட்ட முட்டை வாசனை வீசுகிறது. 13. வடார் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? ஏ. திருவாரூர். பி. திருநெல்வேலி. சி. காஞ்சிபுரம். டி. அரியலூர். விளக்கம்: வடுவூர் பறவைகள் சரணாலயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. இது இடம்பெயரும் பறவைகள் வரக்கூடிய முக்கிய இடம். 14. அன் அன்சர்டெயின் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர்? ஏ. ஜவஹர்லால் நேரு. பி. அமர்த்தியா சென். சி. சுவாமி விவேகானந்தா. டி. டாக்டர் ஏ. பி. ஜே. அப்துல் கலாம். விளக்கம்: அன் அன்சர்டெயின் க்ளோரி புத்தகம் அமர்த்தியா சென் ஜீன் பிரஸ்ஸே எழுதியது. இது இந்தியாவில் சமத்துவம், கல்வி, சுகாதாரம் குறித்து பேசுகிறது. 15. இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்து இந்திய செல்வங்களை சூறையாடியவர் யார்? ஏ. கஜினி மாமூது. பி. முகமது கோரி. சி. செங்கிஸ்கான். டி. தைமூர். விளக்கம்: கஜினி மஹ்மூத் 17 முறை இந்தியா மீது படையெடுத்தார். சோம்நாத் கோயிலை கொள்ளையிட்டது முக்கியமானது. 19. எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகின்றது? ஏ. கால்சியம். பி. பொட்டாசியம். சி. சோடியம். டி. அயோடின். விளக்கம்: தசைச் சுருக்கத்திற்கு கால்சியம் அவசியம். சோடியம், பொட்டாசியம் நரம்பு தசை இயக்கத்தில் பங்கு வகிக்கின்றன. 20. அதிக எண்ணிக்கையிலான இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. ஏ. வாகன தொழிற்சாலைகள். பி.
மென்பொருள் நிறுவனங்கள். சி. கணினி வன்பொருள் நிறுவனங்கள். டி. ஆயத்த ஆடை நிறுவனங்கள். விளக்கம்: சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது வாகன உற்பத்தி நிறுவனங்கள் அதிகம் இருப்பதனால். ஹுண்டாய், ஃபோர்ட், BMW போன்றவை அங்கு செயல்படுகின்றன. 25. கீழ் உள்ளவற்றுள் எவை புதை வடிவப் பொருட்கள்? ஏ. தார். பி. தார் மற்றும் நிலக்கரி. சி. நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம். டி. பெட்ரோலியம் மற்றும் அணுக்கரு கனிமங்கள். விளக்கம்: நிலக்கரி, பெட்ரோலியம் ஆகியவை புதை எரிபொருட்கள். பண்டைய தாவர, உயிரின சிதைவுகளிலிருந்து உருவாகின்றன. 28. தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றியவர் யார்? ஏ. முகமது பின் துக்ளக். பி. அலாவுதீன் கில்ஜி. சி. பால்பன். டி. இல்துத்மிஷ். விளக்கம்: முகமது பின் துக்ளக் தலைநகரை மாற்றினார். திட்டம் தோல்வியடைந்து மக்கள் துன்பம் அனுபவித்தனர். 29. பின்வருவனவற்றுள் எதுவேர் அல்ல? ஏ. உருளைக்கிழங்கு. பி. கேரட். சி. பீட்ரூட். டி. முள்ளங்கி. விளக்கம்: உருளைக்கிழங்கு தண்டு, ஸ்டெம் டியூபர். கேரட், பீட்ரூட், முள்ளங்கி மாற்றிய வேர்கள். 30. இந்தியாவில் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்ட அலைக்கற்றை. ஏ. 2. பி. 3. சி. 4. டி. 5. விளக்கம்: இந்தியாவில் 2022 முதல் 5G அலைக்கற்றை சேவை அறிமுகம். 2G 1990கள், 3G 2008, 4G 2015. 31. எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? ஏ. முகமது பின் துக்ளக். பி. அலாவுதீன் கில்ஜி. சி. 34. 1857ஆம் ஆண்டு புரட்சி நடைபெற்றபோது முகலாய மன்னராக பதவி வகித்தவர். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அக்பர். ஆப்ஷன் பி. அவுரங்கசீப். ஆப்ஷன் சி. இரண்டாம் பகதூர் ஷா. ஆப்ஷன் டி. நானா சாஹிப். விளக்கம்: 1857 புரட்சியின் போது பகதூர் ஷா மன்னராக இருந்தார். அவர் கடைசி முகலாயர். 36. தாஜ்மஹால் நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ. காவிரி. ஆப்ஷன் பி. யமுனா. ஆப்ஷன் சி. கோதாவரி. ஆப்ஷன் டி. கங்கை. விளக்கம்: தாஜ்மஹால் யமுனா நதிக்கரையில் ஆக்ராவில் உள்ளது. ஷாஜஹான் மும்தாஜுக்காக கட்டினார். 37. எந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ. 2002. ஆப்ஷன் பி. 2005. ஆப்ஷன் சி. 2014. ஆப்ஷன் டி. 2017. விளக்கம்: நோட்டா 2014 தேர்தலில் அறிமுகம். வாக்காளர்கள் விரும்பாத வேட்பாளரை மறுப்பதற்கான உரிமை. 38. கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலக்காற்றின் பெயர். ஆப்ஷன் ஏ. நார்வெஸ்டர்ஸ். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி. மாஞ்சாரல். ஆப்ஷன் டி. பருவக்காற்று. விளக்கம்: வடகிழக்கு இந்தியாவில் கோடை காலத்தில் நார்வெஸ்டர்ஸ் காற்று வீசுகிறது. இது இடியுடன் கூடிய மழை கொண்டு வரும். 39. சிம் கார்டு ஏடிஎம் கார்டுகள் என்ற குறைக்கடத்தியால் ஆக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ. சிலிக்கான். ஆப்ஷன் பி. இரும்பு. ஆப்ஷன் சி. அலுமினியம். ஆப்ஷன் டி. காப்பர். விளக்கம்: சிம் அண்ட் ஏடிஎம் கார்டுகளின் சிப் சிலிக்கான் அடிப்படையில் உள்ளது. சிலிக்கான் செமிகண்டக்டர் உற்பத்தியில் முக்கியமானது. 40. இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய மன்னர் யார்? ஆப்ஷன் ஏ. இளவரசி எலிசபெத். ஆப்ஷன்
ஆப்ஷன் பி ஜார்ஜ் மன்னர். ஆப்ஷன் சி மன்னர் 3ஆம் சார்லஸ். ஆப்ஷன் டி ராணி விக்டோரியா. விளக்கம்: 2022 முதல் இங்கிலாந்தின் மன்னர் சார்லஸ் 3 எலிசபெத் 2 மறைவுக்குப் பிறகு அரியணை ஏற்றார். 41. பிருத்திவிராஜ் ராசோ எனும் காவியத்தை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ சந்த் பார்தை. ஆப்ஷன் பி பிருத்திவிராஜ் சவுகான். ஆப்ஷன் சி காளிதாஸ். ஆப்ஷன் டி அமீர் குஸ்ரு. விளக்கம்: பிருத்திவிராஜ் ராசோ காவியம் சந்த் பார்தை எழுதியது. இது பிருத்திவிராஜ் சவுகானின் வீரத்தை புகழ்கிறது. 42. ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ தொண்டைக்குழி. ஆப்ஷன் பி தைராய்டு. ஆப்ஷன் சி குரல் வலை. ஆப்ஷன் டி பாராதைராய்டு. விளக்கம்: ஆடம்ஸ் ஆப்பிள் குரல் வலையின் வளர்ச்சியை குறிக்கிறது. ஆண்களில் பியூபர்ட்டியில் தெளிவாக தெரியும். 45. இந்தியாவின் தேசிய மரம். ஆப்ஷன் ஏ ஆலமரம். ஆப்ஷன் பி அரசமரம். ஆப்ஷன் சி வேப்பமரம். ஆப்ஷன் டி மாமரம். விளக்கம்: இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம்.